மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை அவர் ஏன் கேட்க மறுக்கிறாரு? அவருக்கு ஒன்றும் ஈகோலாம் கிடையாது. செய்யாத தப்புக்கு எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கிறாரு. அப்படி கமலஹாசன் கேட்காமல் விட்டதன் வழியாக கர்நாடக மாநிலத்திலே அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால 10 கோடியில இருந்து 25 கோடி ரூபாய் வசூல் அவருக்கு பாதிக்கிறது. ஒரே ஒரு சொல்லுக்காக 25 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதற்கு கமலஹாசன் தயாராகி விட்டார் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம் இல்லை. நெடுஞ்சான் கிடையாது, வேற எவனா இருந்தால் நெடுஞ்சான் கிடையாது விழுந்துருவாங்க. மன்னிப்பு கேட்பதற்கென்றே பிறந்த பிறவிகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோர்ட்டில் போய் கோர்ட்டாவது மயிராவதுன்னெலாம் பேசிட்டு கடைசியில் போய் மன்னிப்பு கேட்டவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எப்போ எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதனால் மன்னிப்பு கேட்பதற்கென்று ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் அந்த அந்த வகைரா நான் கிடையாதுங்கிறார் கமலஹாசன். கமலஹாசன் மட்டும் இந்தியா கூட்டணிக்குள்ளே அவர் இணையவில்லை என்றால் இப்படி ஒரு பிரச்சனையை பாஜக கிளப்பி இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது. அந்த கன்னட இனவெறி அமைப்புகளுக்கு பின்னால் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது. ஏன்னா அங்கே கர்நாடகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒருத்தராகத்தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக வர்றாரு. அப்ப இந்த சூழலிலே கமலஹாசனை எப்படியாவது காலி செய்யணும் என்பதற்காக இதற்குள்ள ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் அதை செய்யறாங்க. பாஜக தான் தூண்டி விடுது, பாஜக தான் பின்புலத்துல இருந்து கமலுக்கு எதிரான செயல்களை செய்யுது, எல்லாமே நீங்க சொல்றீங்க. அங்க குரல் கொடுத்து எதிர்த்து குரல் கொடுத்தது சித்தராமையா இல்ல. சித்தராமையாவுக்கு ஒரு வழி இல்லை. எல்லாரும் சொன்னதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் பேசலைன்னா கன்னட மொழிக்கு துரோகம் செய்து விட்டாருன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம என்ன, அதாவது மாற்று கருத்து உடையவர்கள் கூட சில விஷயங்கள்ல தங்கள் சொந்த கருத்தை சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாகிஸ்தான் மீது போர் விமானங்கள் பறந்த போது நம்ம என்ன செய்தோம்? எல்லாரும் போர் வேண்டாம்னு இடதுசாரிகள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நீ தேச துரோகி, இந்த தேசத்துக்கு எதிரானவங்க. ட்ரம்ப் சொன்ன உடனே போர் நின்றுச்சு. ட்ரம்ப் சொன்ன உடனே போர் நின்ற உடனே என்ன வேண்டாங்க? எல்லாருமே போரை நிறுத்துன்னு அவர் சொன்னாரு, போர் நின்றுச்சு. இப்ப தேச துரோகிகள்லாம் இப்ப யாராரு? போரை நிறுத்துன்னு இதுக்கு முன்னாடி சொன்னவன் பூரா தேச துரோகி, ட்ரம்ப் சொன்ன முன்னாடி நிகழ்ந்தவன் பூரா தேச தியாகியா? அப்போ ஒரு கருத்துக்கு வேறு வேறு வண்ணங்கள் பூசுகிறாங்க, வேறு வேறு அபிப்பிராயங்களை உருவாக்குறாங்க.